இன்றைக்கு அனைவராலும் உணரப்படுகிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அமெரிக்காவிலே விதிக்கப்பட்டுள்ள 25% வரி, கூடுதலாக 25% ரஷ்யாவிடமிருந்து நாம் ஆயில் வாங்குவதால் அபராத வரி. இதை பற்றி இன்றைக்கு நாம் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகையிலும் பார்ப்பது என்ன? நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொழில் முனைவோர் சங்கங்களும் என்ன சொல்கிறாங்க? எங்களது தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது, மேற்கொண்டு தலையெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருமோன்னு பயப்படுறோம். வேலை ஆட்களுக்கு வேலை இல்லை, வேலையை விட்டு எடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. நேற்றைக்கு பார்த்தோம், தூத்துக்குடியிலிருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டு அல்லது ஏற்றுக்கொள்ளப்படமாட்டுவது நஷ்டத்திற்கு உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்தோம். திருப்பூரிலே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு 2000 - 3000 கோடி நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம். தோல் ஆலைகள் ஒரு நாளைக்கு 1000 கோடி நஷ்டம் வரக்கூடியதாக கணிக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவிற்கு நஷ்டம் வரப்போகுது அப்படின்றத அனுமானிக்க முடியல. இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதி $85 பில்லியன். ஆனால் இதை பற்றி நாம் மாற்று வழி, மாற்று சிந்தனை, இழந்தவர்களை மீட்பதற்குண்டான வழியை பற்றி ஏதாவது பேசுகிறோமா என்றால் அதை பற்றி எந்த பேச்சும் இன்னும் வரவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனை சந்தித்து என்ன வேண்டும் என்று கேட்கிறார். காமர்ஸ் மினிஸ்ட்ரி இந்த வரி விதிப்பதற்கு அப்புறம் நாங்கள் இதை பற்றி என்ன டேமேஜ் வரப்போகுது என்று யோசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு சில உடனடி சலுகைகளை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஆனால் கையில் என்ன? ஒன்றும் இல்லை. மக்களுக்கு கவலையும் வலியும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு நிரந்தரமற்ற ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவிலே உருவாகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 கோடி பேர் வேலை இழக்கும் அபாயம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஐடி துறையில் மிகப்பெரிய ஒரு வேலை குறைப்பை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள் 12,000 பேரை வேலை குறைத்தார்கள். இந்த வர்த்தகத்திலும், அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டரிலும் இந்த தொய்வு வந்தால் இந்தியா நிச்சயமாக வளர்ச்சி அடைவதிலிருந்து காப்பாற்றப்பட போவது கடினமாகிவிடும். உடனடியாக மாநில அரசு செய்ய வேண்டியது என்ன? இந்த சிறு குறு தொழில் முனைவர்களை காப்பாற்ற மின் கட்டண ஃபிக்ஸட் சார்ஜஸிலிருந்து விலக்கு கொடுக்க வேண்டும். பேக்கிங் கிரெடிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்றை கொண்டு வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் செய்பவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும். எம்ப்ளாய்மெண்ட் ரிட்டென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களது சம்பளத்திலே சில பகுதியை அரசு தர வேண்டும். மத்திய அரசு பிஎல்ஐ ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கீம், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம்னு கொடுக்குறாங்க. அது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு. சிறு குறு தொழில்களுக்கு என்று எதுவும் தனியாக இல்லை. அதை தமிழக அரசு தான் செய்ய வேண்டும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் போன்றவற்றிலிருந்து ஒரு 6 மாதங்களுக்கு கால அவகாசங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் ஓரளவாவது அவர்களது ஃபிக்ஸட் காஸ்ட் குறையும். மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ள வட்டியில்லா கடன் அல்லது வட்டி குறைந்த கடன்,
எக்ஸிஸ்டிங் கடனிலிருந்து சில காலம் மாரட்டோரியம், சில எக்ஸ்போர்ட் இன்சென்டிவை அதிகரித்து கொடுப்பது, மாற்று சந்தையை தேடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்வது, ஜிஎஸ்டி இந்த பாதிக்கப்பட்ட பொருட்களுக்கு நீக்கி அடுத்த 6 மாதங்களுக்கு மக்கள் அதை வாங்க வழி செய்வது, உள்ளூர் சந்தையை பெருக்குவது போன்ற உடனடி நடவடிக்கையிலே இருவருமே இறங்க வேண்டும். எப்படி ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் என்று நம்ம கொண்டு வந்து பாகிஸ்தானுடைய போரை தொடங்கி அவர்களை தவறு செய்தவர்களை அழித்தோமோ, அதே போல ஆப்ரேஷன் டாரிஃப் என்று கொண்டு வந்து இந்த வர்த்தக போரிலிருந்து இந்தியாவில் உள்ள தொழில் முனைபவர்களை காப்பாற்ற வேண்டும். இதை செய்தால் மட்டுமே நாடு பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு வரும். எ ஸ்டிச் இன் டைம் வில் சேவ் 9. சரியான நேரத்திலே அடைக்கப்படும் ஓட்டை மிகப்பெரிய சேதங்களிலிருந்து மீட்கப்படும். தேங்கியுள்ள பொருட்கள் வெளிவருவதற்கு உண்டான வழிகளை செய்ய வேண்டும். தேங்கியுள்ள பொருட்களை சேமிப்பதற்கு கிடங்குகளை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இதிலிருந்து நாம் மீள முடியும். செய்வார்களா? செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் விளைவுகள் மிக கடுமையாக இந்தியாவை பாதிக்கும். ஏற்கனவே நாம் இந்த நிலைமையில் இருப்பதற்கு அரசனுடைய 8 மாத நடவடிக்கைகளின் தோல்விதானே இது. 4 முறை அமெரிக்க அதிபர் தொலைபேசியில் நமது பிரதமரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிறார். எவ்வளவு நேரம் ஆகும் பிரதமருக்கு அவரை கூப்பிட்டு பேசுவதற்கு? எவ்வளவு நேரம் ஆகும் பிரதமர் நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து இந்த கூடுதல் 25% வரியிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு? ஈகோவை விட்டு கொடுத்து இந்தியாவினுடைய நலனிலே அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அரசு இருக்கிறது. அதை வற்புறுத்த வேண்டிய கட்டாயத்திலே எங்களை போன்ற சங்கங்கள் இருக்கின்றன. சொல்வதை சொல்கிறோம், கேட்பவர்கள் கேட்கட்டும். நன்றி, வணக்கம்.